தண்ணீர் தாகம் எடுக்காது, நல்லா இருக்கலாம். ஆனா உருவம் கிடையாது, சாலோகம். அதுவே 200 ரூபாய் புண்ணியம் பண்ணிருந்தது வச்சுக்கோங்க, அது சாரூபம் என்ற உலகத்துக்கு போயிடுவாங்க, அடுத்த உலகம். அந்த சாரூபம் என்ற இடத்துல அந்த ஜீவாத்மாவுக்கு நல்ல உருவம் கிடைச்சிடும், தங்கமயமான உருவம். சிவனடியாரா இருந்தால் சிவனுடைய மான்மொழி இது மாதிரி 4 கரம் கிடைக்கும். விஷ்ணு அடியார்களாக இருந்தால் சங்கு சக்கரம் கிடைக்கும், நல்ல உருவம் கிடைக்கும். பசி எடுக்காது, நடக்கும், போகும், வரும், தூப தீபம் காட்டலாம், மலர்கள் பறித்து வந்து கடவுளுக்கு கொடுக்கலாம், இப்படி செய்யும் இருக்கலாம். அடுத்து அதுவே ஒரு 300 ரூபாய் அளவுக்கு புண்ணியம் செய்திருந்தால் சாலோக சாரூப சாமீபம் அப்படின்ற உலகத்திற்கு போகும், 3வது உலகம். சாமீபம் என்றால் கடவுளை கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் நின்று வணங்கலாம், கிட்ட போக முடியாது. திருப்பதி பெருமாள் சாமீப தத்துவம். திருப்பதி பெருமாளை நாம் எல்லாம் போய் பார்க்கலாம், ஆனால் கிட்ட போக முடியாது. தூரத்திலிருந்து எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி பஜனை பாடலாம், கடவுளை வணங்கலாம், சேவிக்கலாம், மலர் கொண்டு தூப தீபங்கள் எல்லாம் செய்யலாம், மலர் கொண்டு தூவலாம். ஆனால் அருகாமையிலே போய் கடவுளை வணங்க முடியாது, பார்க்கலாம். இப்படிப்பட்ட உலகம்தான் சாமீபம். அடுத்தபடியா அது 400 ரூபாய் புண்ணியம் பண்ணிருந்தா சாயுச்சம் என்ற இடம், பகவானுடைய திருவடி. இந்த மற்ற உலகத்தில் போறதெல்லாம் அந்த புண்ணியம் காலையை போச்சுன்னா மறுபடி பிறவி எடுக்க வேண்டியது வரும். அந்த சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைந்தால் அந்த ஜீவாத்மா மறுபடி பிறக்க தேவையில்லை. இறைவனுடைய திருவடியிலே 2.5 ஒன்றாக கலந்து அங்கே தங்கிடும். இப்படிப்பட்ட சாலோக சாரூப சாமீப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4 பதவியும் ஒரு ஜீவாத்மாவுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் அந்த 400 ரூபாய் புண்ணியம் சொன்னேன் இல்லையா, அந்த புண்ணியத்துக்கெல்லாம் அளவு கிடையாது, உங்களுக்கு புரியணும்னு ரூபாய் கணக்கில் சொன்னேன். அப்படிப்பட்ட புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனானாலும் பாவமும் புண்ணியமும் சேர்ந்துதான் நம்ம செய்கிறோம். ஒரு எறும்பை நசுக்கினாலும் பாவம், ஆனால் ஒரு எறும்புக்கு ஒரு சோறு நமக்கு தெரியாமல் சிந்தி அதை ஒரு எறும்பு சாப்பிட்டு இருந்தால் அது ஒரு புண்ணியம். இப்படி பாவ புண்ணியம் 2 தான் நாம் செய்கிறோம். யமலோகத்திலே நம்ம உயிரை எல்லாம் பிடித்து கொண்டு போன பிற்பாடு ஒரு தராசு தட்டிலே இவன் செய்த பாவம் எவ்வளவு, இவன் செய்த புண்ணியம் எவ்வளவு என்று எடை போட்டு பார்ப்பார்கள். அப்போ சமமா இருந்தா பாவத்தை கொஞ்ச நாளைக்கு புண்ணியத்தை கொஞ்ச நாளைக்கு அனுபவிக்கணும், சொர்க்கம் கொஞ்ச நாள், நரகம் கொஞ்ச நாள். ஒருவேளை புண்ணியம் ஒரு 100 ரூபாய் புண்ணியம் செஞ்சிருந்து ஒரு 50 ரூபாய் பாவம் பண்ணியிருந்தா அந்த 100 ரூபாய் புண்ணியத்திலே 50 ரூபாய் பாவத்தை கழித்து விட்டு மீதி 50 ரூபாய் புண்ணியம் அந்த ஜீவாத்மாவுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கு குறைஞ்சபட்சம் 100 ரூபாய் புண்ணியம் வேணும். அந்த புண்ணியத்தை எங்கிருந்து கொடுப்பது? இப்போ நாம நாடகம் நடத்தணும். இந்த நாடகத்திலே இறைவனுடைய பெருமையெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம், நீங்களும் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். இதனாலே நிறைய புண்ணியங்கள் கிடைக்கப் போகிறது. பகவானுடைய பெருமைகளை சொல்லுகிறோம், இதனாலே பல புண்ணியம். பல ஆத்மாக்கள், நல்ல ஆத்மாக்கள், கெட்ட ஆத்மாக்கள் எல்லோரும் உட்கார்ந்து பார்க்கிறோம். ஐயோ பாவம் என்று நினைத்தாலே அதுவே ஒரு புண்ணியம். இப்படி இந்த கர்ணனுக்கு மோட்சம் கொடுக்கும் நேரத்திலே நாம புண்ணியத்தை சேர்த்து கொடுக்க போறோம். அந்த புண்ணியமெல்லாம் இந்த ஜீவாத்மா பேர் என்ன சொன்னீங்க? ராஜமாணிக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு நம்ம புண்ணியத்தை கொடுக்க போறோம். ஏன்னா இது மகாபாரத கதை 5வது வேதம். அந்த 5வது வேதத்திலே ராமாயணத்துல வாலி மோட்சம் எப்படியோ மகாபாரதத்தில் கர்ண மோட்சம். இந்த கர்ண மோட்சம் கதை நடத்தினாலே காதால் கேட்டாலும் புண்ணியம், கண்ணால் பார்த்தாலும் புண்ணியம், வாயால் சொன்னாலும் புண்ணியம், நடத்தி காட்டுவது அதைவிட புண்ணியம். இந்த புண்ணியத்தை எல்லாம் அந்த ஆத்மாவுக்கு நாம் தாரை வார்த்து கொடுத்தால் அது அந்த 4 பதவியில் ஒரு பதவிக்கு போகும். இது நம்முடைய இந்து மத நம்பிக்கை. அடுத்தபடியா நம்ம வீட்டில் அப்பா அம்மா பாட்டன் பாட்டியார்னா புண்ணியம் சொர்க்கம் போனாங்களா நரகம் போகலான்னு தெரியாது. அவங்களும் நமக்கு வேண்டியவர்கள் சொர்க்கம் போகணும், அவங்க புண்ணியம் சேரணும்னு மனசில் நினச்சிக்கோ. இந்த நேரத்தில் அவங்களும் சொர்க்கம் போவார்கள். அதுக்கு என்ன பண்ணால் கோவிந்தா போடணும். இப்போ நீங்கள் சிவனடியார்னா சிவசிவா சிவசிவா அரகர மகாதேவா அப்படி என்று சொல்லணும். இறைவனுடைய திருநாமதேயத்தை சொல்லணும். ஒரு வேளை என்னடா இது கடவுள் பேரை சொல்கிறானே நமக்கு சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மனதாலே சொல்லுங்கள். இப்போ புண்ணியம் கொடுக்கணும்னா ஏப்பா சாமி
அப்படி மனதாலே நம்ம பாட்டம் போகணும், சொர்க்கம் போகணும், பாட்டிக்கு சொர்க்கம் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மா சொர்க்கம் போகணும்னு மனசால நினைச்சீங்கனாலே அந்த புண்ணியமெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு போய் சேரும். அந்த புண்ணியத்தினால் அது அந்த 4 உலகத்திலே ஒரு உலகத்தை போய் சேரும். இது கண்கண்ட பலன். எல்லாருக்கும் இந்த நாடகம் நடத்தி புண்ணியத்தை கொடுக்குற பாக்கியம் கிடைக்காது. எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் இங்கே கிடைத்திருக்கிறது. அந்த புண்ணியத்தை எல்லாம் கிருஷ்ணனாகவே இருந்து இப்பொழுது கண்ணனுக்கு மோட்சம் அளிக்கும் நேரத்தில் மோட்சம் அளிக்கிறேன். இந்த நேரத்தில் எல்லாரும் கோவிந்தா போடுங்க, எல்லாரும் அரகர மகாதேவா என்று சிவபெருமான். என்ன இன்னைக்கு சிவராத்திரி, அது ஒரு பெரிய புண்ணியம் கிடைச்சிருக்கு. சிவராத்திரியுடைய பெருமையை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. என்ன சிவனடியார் இருக்கிறீங்க நீங்க, அந்த சிவராத்திரி பெருமை சொன்னா அது ஒரு நாள் ஆயிடும். இப்பேற்பட்ட நாள்ல இப்பேற்பட்ட காரியம் நடக்கிறதுனா அது மகா புண்ணியம் செஞ்ச ஜீவாத்மாவுக்கு தான் இது கிடைக்குமே தவிர இது கண்டிப்பா மோட்சம் செய்யும். ஆகையினாலே இந்த ஜீவாத்மா ராஜமாணிக்கம் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா இங்கதான் எங்கேயாகல இருக்கும். அந்த ஆத்மாவுக்கு இந்த நாடகம் நடந்த பலன் புண்ணியம், உங்களுடைய புண்ணியம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்து இதை மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு அனுப்ப வேண்டும். சர்வத்நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 பார்வதி பதையே கோவிந்தா கோவிந்தா. செல்லும் சமயத்திலே, கர்ணன் மோட்சம் பெறும் சமயத்திலே இதோ இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சம் அவன் மார்பிலே அஞ்சரீகம் என்ற கணை எடுத்து போடு. அப்படியே செய்கிறேன் மாமா. நான் பெற்ற என் மகன் மகனே மகனே கண்ணா மன்னனையோ என்னை விட்டு மாறுகிறேன். என்ன இது? இறந்ததோ எனது குலவிரோதி கர்ணன். ஆனால் எனதுதான் இங்கு வந்து அழுகிறாரு. அம்மா அம்மா அம்மா, இறந்தது நமது குலவிரோதி. அப்படி இருக்க
பிள்ளையாடா. என்ன ஐயையோ. நீங்கள் ஈண்டெடுத்த செல்வமா? ஆமாண்டா. முந்தி வயிற்றிலே முந்தி கிடந்த கண்ணன் உங்கள் பிள்ளையா? அதுனா முந்தி பிறந்தவன்டா. கண்ணாக முந்தி பிறந்தவன்டா. மண்ணாக வாழ்ந்தவன்டா. மண்ணிலையோ மண்ணை விட்டு. அப்படி என்றால் சாமி. கண்ணன் என் உடன் பிறந்த சகோதரனா, எனது அண்ணனா? ஆனா பாவி, என் உடன் பிறந்த அண்ணனை என் கரத்தாலே என்ன கொல்ல வைத்து விட்டாயே பாவி சதிகாரா! என் கரத்தாலே நானே கொன்று விட்டேனே அண்ணனை. பாவியா ஆ, ஏண்டா சூழ்ச்சிகாரா! நானா ஆமா உங்க ஆத்தா சொல்லுடா ஓத்தால போய் கேள்றா அம்மா, திருப்பி புள்ள பெற்று ஆத்துல வந்து அவன் நான் என்ன பண்றேன்? அதுனா அப்படி என்றால் அவனுக்கு எங்க கேப் கிடைக்கும் கேட்கறான் பத்தியா? என்ன நான் திருட்டு புள்ள பத்தவனா? ஏ அர்ஜுனா, அறியாத வயசினிலே என்னை தவத்த செய்து ஈசனார் அறிவித்து வந்தார். நான் கன்னிகதானமா இவனை பெற்றேனடா. மகனே மகனே சிங்காரமாய் பிறந்து சிங்காரமாய் பிறந்து செல்வத்தில் வாழ்ந்தவன்டா. மண்ணிலடா மண்ணை விட்டு. மகனே மண்ணிலடா மண்ணை விட்டு. மாமா, இதோ இந்த கர்ணன் இறந்து விட்டான். இவன் இறந்த செய்தி துரியோதனுக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, இந்த உடலை கூட அவன் தூக்கி கொண்டு போய் விடுவான். அப்படி என்றால் அதனால அன்னைக்கு ஓடி போட்டு இவனை தூக்கி இவனுக்கு இந்த நாட்டை மணிமுடி சூட்டி இவனை அடக்கம் செய்யற வேலையை பார்க்கணும். சாமி ராஜா சாமி. தர்மராஜா ஒரு சாபம் கொடுக்கிறார். சாமி தர்மராஜா ஒரு சாபம் கொடுக்கிறார். என்ன சாபம்னா, குந்தி தேவி தன்னுடைய அண்ணன் என்று சொல்லாமல் மறைத்ததனாலே இன்று முதல் பெண்களுக்கு மனதிலே ரகசியம் தங்கக்கூடாது. விடாத மழை பெய்ந்தாலும் அடாது முறத்த கவுதுனால் போய் பக்கத்து வீட்டில் அந்த ரகசியத்தை சொன்னாதான் அவங்க மனசு ஆறும். அப்பேற்பட்ட ஒரு சாபத்தை தர்மராஜா கொடுத்தார் தன் அம்மாவுக்கு. அதனாலே உலகத்துள்ள பெண்களுக்கெல்லாம் மனதிலே ரகசியம் தங்கக்கூடாது என்று சாபத்தை கொடுத்து விட்டார். இப்போ செத்தான் கர்ணன், சீர்பெற்றால் பொன்னூரில் தர்மராஜா இதோ பொன்னூருக்கு ஓடி போனார். கடிதம்மா ராஜமானுக்கு என்று நான் கழித்து அறிந்ததையா. ராஜா கண்ணா சாமி சாமி பிரிந்தது ஆயுள் முறிந்தது உயிர் கரைந்ததப்பா என்னாடு உன்னோடு
சேவ் பண்ணீங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் இருக்கும் இல்லை இல்லை அது கஷ்டமாக போகுது சேவ் பண்ணி